தமிழ் மொழி 2000 வருஷங்களை கடந்தும் இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்குன்னா அதுக்கு காரணம் அதோட சோர்ஸ் கோடான தொல்காப்பியம் தான். உலகத்துல மொழிக்கு மட்டும் இல்லாம மனிதனோட வாழ்க்கைக்கும் இலக்கணம் எழுதின ஒரு அதிசயம் இதோ. தொல்காப்பியத்தை ஒரு டேட்டாபேஸ் மாதிரி மூணா பிரிக்கலாம். எழுத்ததிகாரம் ஒலிகளை எப்படி உருவாக்கணுங்கிற ஆடியோ ப்ராசஸிங், சொல்லதிகாரம் வார்த்தைகளை எப்படி அடுக்கணுங்கிற சின்டெக்ஸ் லாஜிக், பொருளதிகாரம் இதுதான் ஹைலைட். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி அன்பு செலுத்தணும்னு வாழ்வியலுக்கே ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்கிறாரு தொல்காப்பியர். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஐந்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு நிலத்தை வகைப்படுத்தி அந்த நிலத்துக்கான கடவுள், உணவு, தொழில்னு எல்லாத்தையும் மேப்பிங் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகச்சிறந்த என்கைரான்மெண்டல் டேட்டா அனாலிசிஸ். டார்வினுக்கு முன்னாடியே உயிரினங்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியது தொல்காப்பியம்தான். புல் பூண்டுல ஆரம்பிச்சு மனிதன் வரைக்கும் எதை வச்சு பிரிக்கணுங்கிற கிளாசிஃபிகேஷன் லாஜிக் இன்னைக்கு இருக்கிற அறிவியலை விட மேம்பட்டது. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரேன்னு அவர் அப்பவே சொல்லிட்டாரு. தொல்காப்பியம்ங்கிறது ஒரு பழைய புத்தகம் இல்ல, அது தமிழனோட அறிவு பொக்கிஷம். நம்ம முன்னோர்களோட இந்த அறிவியலை நினைச்சா உங்களுக்கு பெருமையா இருக்கா? தொல்காப்பியத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. பழமையை அறிவோம், புதுமையை படைப்போம். இது உங்கள் அறிவு பிச்சை.